உங்களை யாவரும் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் இன்னை கொடுக்கப்பட்ட காரியம், உன் விண்ணப்பம் பரலோகத்தை எட்டியது. இஸ்ரவேல் ஜனங்கள் எசேக்கியா ராஜா காலத்திலே யூத தேசத்திலே தேவனை துதித்து கர்த்தரை ஆராதித்தார்கள். அந்த ஒருமனத்தின் ஆவியை கர்த்தர் கொடுத்தார். விண்ணப்பங்கள் துதிக்கிற சத்தம் பரலோகத்துக்கு கேட்கப்பட்டுச்சான். அடுத்து வாசிங்க 2 நாளாகமும் 30ஆம் அதிகாரம் 27 வசனம். லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். அவர்களுடைய சத்தம் கேட்கப்பட்டு அவருடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் வந்து எட்டினது. அல்லேலூயா. அந்த எசேக்கியேலுடைய ராஜா காலத்துல ஒரு மனமாக தேவனை துதி ஆராதனை செய்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார்களாமா. அவருடைய சத்தம் பரலோகத்தின எட்டினவன ஆசாரிகள் லேவியை போய் அவங்களை எந்திரிச்சுன்னு ஆசீர்வதித்தார்கள். கர்த்தருடைய தேவ ஜனமே, ஜெபிக்கிற எத்தனை விதமான ஜெபம், கண்ணீர் ஜெபம், மண்டாட்டு ஜெபம், குடும்ப ஜெபம். இந்த ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம விண்ணப்பம் கேட்கிற ஜெபம் எல்லாம் பரலோகத்தை எட்டப்படுகிறதா? அப்ப எப்பேற்பட்ட ஜெபம் பரலோகத்தை எட்டி லேவியர்களும் ஆசாரிகளும் அவங்களை நின்று அவங்களை ஆசீர்வதித்தார்கள்னா, எப்பேற்பட்ட இருதயத்தினுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பார்னா, சங்கீதம் 51:17, தேவனுக்கேற்கும் பலிகள், தேவனுக்கேற்ற பலிகள், நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். ஆமென். நொறுங்குண்ட இருதயத்தை தேவன் புறக்கணிக்க மாட்டார். உடைந்து போய் நொறுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு காயங்களை கர்த்தர் ஆற்றுவாராமா. நம்ம எப்படி ஜெபிக்கணும்னா, சங்கீதம் 42:1 சொல்லுகிறது, மான்கு நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. மான் எப்படின்னா தன் தாகத்து கத்துமா. உடைந்து போன இருதயத்தை தேவனை செய்வாருமா, ஆத்தி தேற்றுவார். அந்த விண்ணப்பம் தான் எங்க கேட்டதமா, பரலோகத்தை எட்டப்பட்டுச்சு. அப்ப யாருடைய கண்ணீர் எல்லாம் அநேக பரிசுத்தவான்களை கொடுத்து நம்ம சொல்லலாம். அநேக பழைய ஏற்பாடு பரிசுத்தவான் ஆகட்டும், புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் ஆகட்டும், ஆனா அவங்க கண்ணீருக்கு என்ன பதில் கொடுத்தார்? ஆபிரகாமுடைய அடிமையா பெண்ணை தேவன் பதில் கொடுத்தார். ஆகாருடைய மகன் இஸ்மவேலுக்கு நீரூற்றை தேவன் ஆண்டவர் கொடுத்தார். அன்னாளுடைய கண்ணீரை கண்டு அவள் குழந்தை இல்லாமல் அவள் விண்ணப்பம் செய்தார். கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசியை தேவன் கொடுத்தார். நாயின் ஒரு விதவை கண்ணீர் கண்டு மரித்த அந்த மகனை இயேசு உயிரோடு எழுப்பினார். இன்று கர்த்தர் சொல்கிறார், உங்கள் விண்ணப்பங்களுக்கு, உங்க கண்ணீருக்கு தேவன் பதில் கொடுப்பார். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். எல்லாவுடைய பரிசுத்தவான்களை காட்டிலும் அவனுடைய கண்ணீரோட விதை 100 திணையான கத்தர். வேதம் சொல்லுவன் கண்ணீரை தேவன் கணக்கில் வைப்பாராம். உங்க ஜெபம் எப்படி இருக்கணுமாமா? மான்க நீரோடு வாஞ்சித்து கதறது போல உன் இருதயம் கேட்கும் போது உங்களுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது. இன்னைக்கு அந்த மான்களை போல நொறுங்குண்ட இருதயத்தை, உடைக்கப்பட்ட இருதயத்தை நீங்க ஆற்றி தேற்றுங்க. இன்னைக்கு ஒரு கண்ணீரோட விண்ணப்பத்தை தேவன் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புவார். இன்னைக்கு கண்களை மூடி நம்பி ஜெபிப்போம். உங்கள் விண்ணப்பம் பரலோகத்தை எட்டப்பட்டு நாங்கள் கேட்டப்பா. எசேக்கியா ராஜா காலத்திலே ஒரு மனமாக ஜெபித்து கண்ணீர் விடும் போது அந்த ஜெபம் விண்ணப்பம் தேவனை துதிச்சு மகிமைப்படுத்தி ஆராதனை செய்தார்கள். அந்த ஆராதனை ஜெபம் பரலோகத்தை எட்டப்பட்டு அதை போய் லேவியரும் ஆசாரியனும் அந்த ஜனங்களை ஆசீர்வதித்து போல இன்னைக்கு என் பிள்ளைகள் அதெல்லாம் கண்ணீரோடு விதைக்கிறார்களோ கம்பீரத்தோடு இருக்க உதவி செய்யுங்க. ஒருவேளை குழந்தை இல்லையா, கடன் பிரச்சனை இருக்கா, என் வாழ்க்கையை மாறாதா, என் கண்ணீர் மாறாதா? ஆபிரகாமுடைய அந்த அடிமை பெண் தேவனுக்கு ஒரு பேர் வைத்தாள். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வாழ்க்கை இருக்கிற வேதனைகள் பாடுகள் எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். மனுஷனால் அழகாதீங்க. கர்த்தர் கண்ணீருக்கு நிச்சயமாகவே பதில் கொடுப்பார்.
ஆண்டவரே விண்ணப்பம் இதெல்லாம் போய் சேர முடியாத காரியத்தை வழி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.